அடுத்தால என்ன பண்ணுறாங்க, இவன் கொடுத்த இவனோட ஒய்ஃப் நம்பர் அதை கால் டீடைல்ஸில் போடுறாங்க. ஒய்ஃபோட அம்மா பேரில் ஒரு ஃபோன் இருக்குது. இதில் என்னென்னா அப்போ ஒரு வசதி உண்டு, சியூஜி அப்படின்னு ஒரு வசதி. ஒரு நம்பர்லேருந்து 2 நம்பருக்கு ஃப்ரீயாக பேசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸாக என்னன்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டு. அந்த ஆப்ஷன் பிரகாரம் 3 ஃபோன் இருந்ததுன்னா இந்த 3 ஃபோனுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்கலாம். எவ்வளவு நேரம் பேசினாலும் ஃப்ரீ. அப்படி பார்க்கல ஒய்ஃபோட அம்மா நம்பர்லேருந்து ஒய்ஃப் நம்பருக்கு அந்த 7/6/2009 சாயந்தரம் 5:59 ஒரு கால் வந்திருக்கு. கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்து, ஆமாம், கொலை வந்து 6:09 கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்து அம்மா ஃபோன்லேருந்து மக ஃபோனுக்கு, இவனோட மாமியார் ஃபோன்லேருந்து என் ஒய்ஃப் ஃபோனுக்கு வந்திருக்கு. இவனை விசாரிக்கையில் அந்த சம்பவம் நடந்த நாளில் வீட்டில் யாரெல்லாம் இருந்தான்னு கேட்டால் என் ஒய்ஃபு இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க, ராஜஸ்தானுக்கு போயிட்டாங்க, பையங்க 2 பேரையும் கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் போய் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எந்த ஸ்கூலில் படிக்காதுன்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த பசங்க தான் படிக்கிறாங்க, ஊருக்கு போயிருக்காங்க, அந்த தேதியில் ஊருக்கு போயிருக்காங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்போது இவனோட ஒய்ஃபு இங்கே இல்லை, இவங்க மாமியார் வீட்டோட அவங்க இருக்காங்க. அந்த டேட்டில் இவனோட ஒய்ஃபு என்ன பண்ணிட்டு போகிறாங்கன்னா, தான் பேரில் இருக்கக்கூடிய ஃபோனை இவங்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. எது இருந்தாலும் அவங்க அம்மா ஃபோன்லேருந்து பேசிக்கலாம் இவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இவன் அந்த ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறான். இவங்கிட்ட 2 ஃபோன் இருக்குது. இவன் ஃபோன் ஒன்று, என் ஒய்ஃப் பேரில் இருக்க ஃபோன். ஒய்ஃபு பேரில் இருக்க ஃபோனில் 5:59 கால் வருது. எந்த லொக்கேஷனில் வருதுன்னா அவன் வீட்டு லொக்கேஷனில் வருது. 5:59 அவன் எங்கே இருக்கணும்? கடையில் இருக்கணும். ஆனால் 5:59 வீட்டுக்கு ஃபோன் வருது. அந்த ஃபோனை இவன் அட்டன் பண்ணியிருக்கான். என்ன சார் இது பயங்கர அட்டன் பண்ணி நான் பிஸியாக இருக்கிறேன், நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். 20 செகண்ட் தான் பேசுகிறான். ஆக மாட்டிட்டான். கடையில் இருக்க வேண்டியவன் கடையில் இருந்து இந்த ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தானா ஓகே. ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணுறான். அப்போது வீட்டுக்கு வந்திருக்கான். கடையில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. 6:09 இந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட பேசியிருந்தான் அப்படின்னு கத்தினா அதோட சரி ஆஃப் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவனை முறைப்படி விசாரிக்கிறாங்க. முறைப்படி கொண்டு போய் காவல்துறை எப்படி விசாரிக்கணுமோ அந்த முறையில் விசாரிக்கல, ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் ஒத்துக்கிறான். எப்படி ஒத்துக்கிறான்னா, இந்த மாதிரி எப்படி ஃபோனில் நீ பேசின